ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த நேரத்திலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நிறைய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற நாட்களில் பார்த்தா நிறைய பேருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, கர்த்தரை துதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, நிறைய காரியங்கள் கர்த்தரை முதலாவது தேடணுங்கிற எண்ணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நிறைய மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய வாதை, கொள்ளை நோய், பிரச்சனை, போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழும் பொழுது ஒரு சிலர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறார்கள். அநேகரை பார்த்தா ஆண்டவருக்கு பயந்து என்ன பிரயோஜனம், அவருக்கு நடுங்கி என்ன பிரயோஜனம், இவ்வளோ போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டதே, இவ்வளோ வாதைகள் வந்து விட்டதே, இவ்வளோ கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போய்விட்டதே மக்களை, அது நிமித்தம் வருகிற பஞ்சம், போராட்டம் என வேதனையோடு கூட நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆமென். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயுவில் நம்ம பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் சுகம் அடைந்த பொழுது 9 பேர் திரும்பி வரல. சுகம் பெற்ற பிறகு ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கே என்று கேட்கிறார். இங்கேயும் அதே போலதான் கேட்கிறார். நான் பிதாவானால், நான் தெய்வமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால எவ்வளவு சீரழிவுகள். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் குடும்பங்களிலே இல்லாதபடியினால குடும்பங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தேசத்தில் பயங்கரமான போராட்டங்கள், கொள்ளை நோய்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிறோம், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பயப்படுதல் என்றால் என்ன அப்படி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1 வசனத்திலும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்கு வழிகளை இந்த வசனத்தில் போதிக்கிறார். வேதத்திலிருந்து வழிகளை அவருக்கு நமக்கு போதிக்கிறவர், நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறவர். ஆகவே ஆண்டவர் சொல்கிற காரியம், உங்களுக்கு வழியை போதிப்பேன், ஆனால் அந்த வழிகளின்படி நடக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடத்தல், கர்த்தருடைய வழிகளின்படி நடத்தல் என்று அர்த்தம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென்.
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்தாரோ இந்த ஆபிரகாம், அப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனம், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்திலேருந்து கிளியராக நமக்கு புரிகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது. அப்போ எப்படி கீழ்ப்படிய முடியும்? அந்த நாட்களில் ஆபிரகாமை பார்த்து உன் மகனை பலி செலுத்து என்று சொன்னார். இந்த நாட்களில் எப்படி என்றால், வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இங்கிருந்து வருகிற வார்த்தைகள், உங்கள் சபை போதகர் மூலமாய் வருகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா என்னன்னா, தீமையை வெறுப்பதே. தீமையான காரியங்களை நாம் வெறுத்து கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தீமையான காரியத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை, யாருமே பார்க்காத சூழ்நிலை தான். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், இந்த பாவத்துக்கு நான் உட்பட்டு என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? ஆமென். தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நாம் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கேட்கிற காரியம், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆமென். இந்த எஜமான், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் நமக்கு பயப்படுகிறதை, அவருக்கு பயப்படுகிறதை எதிர்பார்க்கிறார் என்று சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 5:22. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அலைகள் இறைத்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணத்தை சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? ஆமென். இங்க ஆண்டவர் கேட்கிற காரியம், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏன் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களுடைய தெய்வத்துக்கு பயப்படுறாங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் பெற்றோருக்கு பயப்படுகிறாங்க. ஏன் நம்ம கூட மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், போலீஸ்க்கு பயப்படுகிறோம், அரசாங்கத்துக்கு பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிறது இல்லையே, கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையே. ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ? எனக்கு ஏன் பயப்படாமல் இருக்கிறீர்கள்? எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவர், ஏன் எனக்கு முன்பாக பயப்பட மாட்டீர்கள் என்கிற ஒரு கேள்விக்குறியை வைக்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்களேன். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அலைகள் இறைந்தாலும் இறைச்சலாயிருந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத ஒரு எல்லையை இந்த சமுத்திரத்துக்காக ஒரு மணலை வைத்திருக்கிறார் எல்லையாய். அப்படிப்பட்ட தெய்வம் நான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, எவ்வளவு அலைகள், பயங்கரமான அலைகள்,
பயங்கரமான சூழ்நிலைகள் அவைகள் இறைந்து கொண்டிருக்கிறது, மோதி அடித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய படகையே மோதி வீழ்த்தி விடும் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதானே. ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. யோபு, நீங்க வாசிங்க, யோபு 38ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 38:10-11 வசனங்கள். நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆமீன். இங்க பாருங்க, சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை குறித்து அந்த அலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாராம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று ஒரு தாழ்பாளை போட்டு எல்லையை போடும் பொழுது நீ எங்கே இருந்தா என்று கர்த்தர் கேட்கிறார். நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் இந்த அலைகளை மோதி அடிக்கிற அலைகள், இறைகிற இறைச்சல்கள், அவற்றின் நடுவில் ஒரு எல்லையை குறிக்கிறவர், கடவாத ஒரு எல்லையை குறிக்கிறவர், அதற்கு ஒரு தாழ்பாளை போடுகிறவர். கொரோனா மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கு எத்தனை பிரச்சனைகள் அலைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மோதி அடிக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் காதுகளிலே கேட்கிறது, எவ்வளவு போராட்டங்கள் வெளியாக நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்த பயம், பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்லது அதை கடவாதிருக்கும்படி ஒரு எல்லையை குறித்திருக்கிறேனே, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என் ஆண்டவர் கேட்கிறாரே. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே வருகிற ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், ஒரு கீர்த்தனை பாடல், நமக்கு தெரிந்த பாடல். கடவாதிருக்க ஒரு வெள்ளை எல்லையை குறித்திருக்கிறார். கடல் தனக்கு அதிகாரி, கர்த்தர் என்று அறிவாயே, ஒருபோதும் மறவாத உண்மை பிதா. நம்ம எல்லாம் பாடலாமா? ஆண்டவரை நோக்கி பாடலாமா? கடல் தனக்கு அதிகாரி, கர்த்தர் என்று அறிவாயே, கடவாதிருக்கவில்லை, கற்பித்தார் அவசே. கடந்தன கதிகாரி, கர்த்தர் என்று அறிவாயே, கடவாதிருக்கவில்லை, கற்பித்தார் அவசேயே. விடுவாலோ பிள்ளையை தாய் மெதினியிற்ற நீயே, விடுவாலோ பிள்ளையை தாய் மெதினியிற்ற நீயே. நீதினம் விசுவாசிதிருப்பாயே, மெய்ப்பரனை நீதினம் விசுவாசிதிருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாதவர், கடலுக்கு ஒரு எல்லையை குறித்தவர், கடலுக்கு ஒரு தாழ்பாளை போட்டவர், இறைச்சலுக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறவர். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு நாங்கள் பயந்திருப்போம், உங்களுக்கு பயப்படுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்று தெரியும் ஆண்டவரே, எதுவுமே எங்களை மீறி போகாதபடிக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு பயப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் மிஞ்சி வராதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை, ஒரு காரியத்தை, எல்லையை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 25:4 வசனம் வாசிக்கலாமா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்களின் சீரல்,
மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு வெள்ளம் மோதி அடித்தாலும், அலைகள் மோதி அடித்தாலும், வெள்ளம் மோதி அடித்தாலும் நமக்கு ஒன்று தெரியும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நெருக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு திடனாயிருக்கிறார். எளியவர்களுக்கு ஏழைக்கு பலனாயிருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, எவ்வளவு அலைகள் மோதி அடித்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். நீர் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு ஒரு எல்லையை, தாழ்பாலை போட்டு எல்லையை வைத்திருக்கிறீர். ஆகவே அந்த எல்லையை மீறி எங்களை எதுவும் செய்ய முடியாதப்பா. எந்த போராட்டமும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் எங்களை தொட முடியாது. ஆகவே நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் தைரியமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு நாங்கள் பயந்திருப்போம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அதே எரேமியா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 5:24. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்டுட்டு, நான் அலைகள் மோதி அடித்தாலும் கடவாத ஒரு எல்லையை வைத்திருக்கிற எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கேட்கிறார், அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லையே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்திலே பொன்னை எதிர்பார்க்கிறாரா? பொருளை எதிர்பார்க்கிறாரா? காணிக்கை எதிர்பார்க்கிறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்பட மாட்டீங்களா? எனக்கு பயப்பட மாட்டீங்களா? ஆனால் நான் எப்படிப்பட்டவர்? முதல்ல நம்ம வாசித்தோம், நீங்கள் அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு அலைகளை உண்டு பண்ணுகிற ஒரு எல்லையை குறிக்கிற தேவன். எனக்கு பயப்படாதிருப்பீர்களா? இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் கொடுக்கிற தேவன். அந்தந்த பருவத்திலே, அதாவது அந்தந்த சீசன்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஏன் நாம் பயப்பட வேண்டும் என்றால், அவர் நமக்கு அந்தந்த நாட்களில் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரசங்கில நம்ம வாசிக்கிறோமே, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் ஒவ்வொரு சீசன் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களை வைத்திருக்கிறார். தகுந்த நாட்களை வைத்திருக்கிறார். குறித்த நாட்களை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அதினதின் நாட்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் எங்களுக்கு மழையை கொடுக்கிறவர், முன்மாரியை கொடுக்கிறவர், பின்மாரியை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். விதைக்கிறவன் எனக்கு மழை வருமா, பின்மாரி வேணுமா, முன்மாரி வேணுமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானே தவிர மழையை பெய்ய வைக்க முடியாது. முன்மாரி பின்மாரி பனி சூரிய ஒளி எதையுமே அவனால் வர வைக்க முடியாது. அவனுடைய வேலை விதைக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அந்த முன்மாரியை வர்ஷிக்க பண்ணுவது, பின்மாரியை வர்ஷிக்க பண்ணுவது, பனியை பொழிய பண்ணுவது, மழையை பொழிய பண்ணுவது, எந்தெந்த சீசனில் என்ன வேணும் என்பதை கரெக்டாக குறிப்பறிந்து செய்வது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாலைவன நீரோடைகளில் ஒரு நிறைய ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக்கு படிக்கும்போது. அதில் ஒரு நாள் அந்த தியானத்தில் 2 சன்னியாசிகள் அவர்கள் 2 ஒலிவ மரக்கன்றுகளை எடுத்து அவங்க நட்டாங்களாம். அவங்கவுங்க தோட்டத்தில் நட்டு வச்சுருந்தாங்களாம். அப்போ 1 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு சன்னியாசியுடைய அந்த ஒலிவ மரம் பட்டு போயிட்டு
அடுத்த சன்னியாசியுடைய மரம் நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளர்ந்துருந்துச்சான். அப்போ அந்த சன்னியாசி இவர்கிட்ட கேட்டாராம், எப்படிப்பா உன்னுடைய நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் இந்த மரத்தை வாங்கினோம், ஒரே நேரத்தில் தான் நட்டோம், ஆனால் ஏன் உனக்கு அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, என்னுடைய மரம் பட்டு போச்சே அப்படின்னு கேட்கும்போது இந்த சன்னியாசி கேட்டாராம், நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், ஆமாம் ஆமாம் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரிடத்தில். என்ன ஜெபம் பண்ணேன்னு கேட்கும்போது, ஆண்டவரே இப்பொழுது இந்த மரத்துக்கு மழை தேவைப்படுகிறது, மழை அனுப்புன்னு சொன்னேன், மழையை அனுப்புனாரு. அடுத்த நாள் பனி அனுப்பு ஆண்டவரேன்னு சொன்னேன், பனியை அனுப்புனாரு. அடுத்த நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வெயில் வேணும், நல்ல மழைலாம் வந்துருச்சு, சூரிய ஒளி வேணும்னு கேட்டேன், சூரிய ஒளி அனுப்புனாரு. அப்புறம் அடுத்த நாள் மழை கேட்டேன், பனி கேட்டேன், இப்படியே ஜெபம் பண்ணேன், எல்லாம் வந்துச்சு, ஆனால் பட்டு போச்சு அப்படின்னு உடனே இவர் சொன்னாரா, நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மரத்துக்கு எந்தெந்த நேரத்தில் சூரிய ஒளி தேவை, எந்தெந்த நேரத்தில் மழை தேவை, எந்தெந்த நேரத்தில் பனி தேவை என்பதை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் நீங்கள் இந்த மரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த மரத்தை நீங்கள் வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால அழகா செழிப்பாக வளர்ந்துருக்கிறது என்று சொன்னாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன தேவை, எந்தெந்த நேரத்தில் என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஜெபம்லாம் என்ன, எனக்கு இதை தாருமாண்டவரே, இப்பொழுதே தாருமாண்டவரே, இன்றைக்கே தாருமாண்டவரே, இப்போவே தாருமாண்டவரே, இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்தெந்த பருவத்தில் நமக்கு என்ன தேவை, எந்த பருவத்தில் மழை தேவை, எந்த பருவத்தில் முன்மாறி தேவை, எந்த பருவத்தில் பின்மாறி தேவை, எந்த பருவத்தில் சூரிய ஒளி தேவை, எந்த பருவத்தில் இந்த விதை விதைப்பதற்கு இது நல்லாக பெருகுவதற்கு பனி தேவை என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் அந்தந்த சீசன்ல கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஆண்டவர் மழையெல்லாம் கொடுத்து வளர வச்சு நல்ல கதிர்களை எல்லாம் பெருக பண்ணுகிறவர் மாத்திரம் கிடையாது, அறுப்புக்கு தற்காக்கிறவர். ஆமென். நிறைய பாருங்களேன், நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா விளைஞ்சி அந்த அறுவடைக்கு முன்னாடி திடீர்னு பூச்சி வந்து அவ்வளோத்தையும் அரிச்சு போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாதை வந்து கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெட்டுக்குழி வந்துச்சு, அப்போது பலன் கிடைக்கல. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான மழையோ புயலோ வந்து நிறைய நேரங்களில் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அப்படியே அறுப்புக்கு வச்ச அவ்வளோ கதிர்களும் மடிந்து போய்விடுகிறது. இப்படியும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேதத்திலே ஒரு காரியம் உண்டு. மீதியானியர் கிதியோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் விதை விதைத்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் பொழுது அந்த மீதியானியர் வந்து அவ்வளவு எல்லா கதிர்களையும் அழித்துட்டு போயிடுவாங்க என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சத்துரு பல விதங்களில் வந்து அந்த அறுப்புக்குன்னு வச்ச, அதாவது என்னன்னா விதைச்சி தண்ணி பாய்ச்சி அழகா பார்த்து அதை அனுபவிக்கிற நேரத்தில், அதான் அறுவடை, அறுத்து அதை பலனை நம்ம அனுபவிக்கிற நேரத்தில் சத்துரு என்ன செஞ்சிடறான், அப்படியே வெட்டிட்டு போயிடுறான் நிறைய குடும்பங்களில். ஆனால் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, எங்களுக்கு அறுப்புக்கு அந்த வாரங்களை தற்காக்கிற தேவன். ஆண்டவர் காத்து வைத்துக் கொள்வாராம். உங்களுக்காக இந்த அறுப்பு, இந்த ஹார்வெஸ்ட் இவங்களுக்குரியது, அவங்களுக்குரியது. ஆகவே பத்திரமா இதை பாதுகாக்க வேண்டும் என்று தற்காக்கிற தேவன். ஆமே. இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா, பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு அந்த ரிசல்ட் வர்ற நேரத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துடுது இல்லை, இல்லைன்னா எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் பிரச்சனை வந்துடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பலனை கொடுத்து நல்ல ரிசல்ட்டை நமக்காக வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி நல்லா அந்த பிள்ளைங்க நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகள் மனம் மாறி பெற்றோரை கவனிக்காமல் போயிடுறாங்கல்ல. இதெல்லாம் அறுவடையை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்புக்கு வாரங்களை உங்களுக்காக தற்காக்கிற தேவன், எங்களுக்காக எனக்காக தற்காக்கிற தேவன். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அந்தந்த பருவத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கும்படி, பிள்ளைகளின் சந்தோஷத்தில் நாங்கள் பங்கடையும்படி அந்த அறுப்பை எங்களுக்காக தற்காக்கிற ஆண்டவர். பொருளாதாரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அந்த பலன் வரும் பொழுது தேவையில்லாத வியாதிகளும் தேவையில்லாத கோர்ட்டு கேஸுகளும் வந்து அந்த பணத்தை திருடிட்டு போயிடுது இல்லையா, சத்துரு வந்து. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக அந்த அறுவடையை தற்காக்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்காக அறுப்பு காலத்தை தற்காக்கிறவர், அறுப்புக்குரிய வாரங்களை இந்த வாரத்தில் ஹார்வெஸ்ட்னா அதை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே. ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நகோமியுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது, பெத்லகேமில் ஒண்ணுமே இல்லை. அவள் எழுந்து மோவாபுக்கு போனாள். எல்லாவற்றையும் அவள் இழந்து விட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆண்டவரை தேடினா, ஆண்டவரை தேடி பெத்லகேமுக்கு வந்தா. ஆண்டவரே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்தும் இணைந்து கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அந்த பெத்லகேமுக்கு நம்ம போயிடலான்னு சொல்லி எழுந்து அவள் வந்த பொழுது, வேதம் சொல்லுகிறது, ரூத்து 1ஆம் அதிகாரத்தில், அவர்கள் எழுந்து வரும் பொழுது அது வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலமாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நகோமிக்காக, இந்த ரூத்துக்காக கர்த்தர் அந்த ஹார்வெஸ்டை தற்காத்து வைத்திருந்தார், பாதுகாத்து வைத்திருந்தார். இவர்களை போஷிக்கும்படி, இவர்கள் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஹார்வெஸ்ட் டைமை இவர்களுக்காக தற்காத்து வைத்திருந்தார், முன்குறித்து வைத்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போய்விட்டோம் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் அந்தந்த சீசன்ல அந்தந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அறுப்புக்கு வரும் பொழுது அந்த அறுப்புக்கு வாரங்களை உங்களுக்காக தற்காக்கிறவர். இந்த தேவனுக்கு பயப்படாமல் இருப்பீர்களோ? இந்த தேவனுக்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உலக மனுஷனுக்கு நடுங்குறீங்களே, இந்த தேவத்துக்கு பயப்படாமல் இருப்பீர்களோ? நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் என் பயம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படுறது இல்லையே, நான் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேனே, அலைகள் மோதி அடிச்சாலும் அதை கடவாதபடிக்கு ஒரு எல்லை குறித்திருக்கிறேனே, இதற்கு மேலே திராணிக்கு மேலே தாங்கக்கூடாத அளவுக்கு சோதனைகளை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. திராணிக்கு மேலாக சோதிக்க விடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? நமக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி அந்தந்த சீசன்ல நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் மாத்திரம் கிடையாது, பொருளாதார ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி அந்த ஹார்வெஸ்ட், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி அந்த ஹார்வெஸ்டை, அந்த அறுப்பை நமக்காக, அறுப்புக்குரிய வாரங்களை, அந்த நாட்களை, கரெக்டான குறித்த நாட்களை நமக்காக தற்காத்து வைத்திருக்கிற தேவன் அல்லவா? நம்ம அவருக்கு பயப்படாமல் இருக்கலாமா? அவருக்கு பயப்படாமல் இருக்கலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். அந்த விதையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த விதையை பெருக பண்ணி விளைச்சல், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரே விதை தான், ஒரே அரிசி தான், ஒரே நெல்லு தான். ஆனால் பாருங்க, விதைக்கிறவனுக்கு அது விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அந்த விதையை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர். ஆமென்,
அவர் எவ்வளோ நல்லவர். முன்மாரியை கொடுக்கிறவர், பின்மாரியை கொடுக்கிறவர், பெருக பண்ணுகிறவர், விளைச்சலை தற்காக்கிறவர், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், அந்த விதையை பெருக பண்ணுகிறவர், உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் அல்லவா? அவருக்கு பயப்படாதிருப்பீர்களோ? அவர்களுக்கு பயப்படாதிருப்பீர்களோ? அவருக்கு பயப்படாதிருப்பீர்களோ? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு கூட கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், அப்பா உங்களை நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உமக்கு பயப்படும் பயத்தினால அப்பா நாங்கள் ஆண்டவரை வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகி உமக்கு பிரியமானபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதினதின் பருவத்தில் முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்கிறவர், அறுப்புக்கு வாரங்களை தற்காக்கிறவர். அது மாத்திரமல்ல, அலைகள் மோதி அடித்தாலும், அலைகள் இறைச்சல் நம்முடைய காதுகளில் கேட்டாலும் கடவாதபடிக்கு ஒரு எல்லையை குறித்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, எவ்வளோ அலைகள் ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எங்களுக்கு பலனே இல்லையே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லையே என்று ஒருவேளை வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் கடவாத ஒரு எல்லையை வைத்திருக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் நம்முடைய புகலிடம் அவர். ஆமேன். நம்முடைய புகலிடம், நம்முடைய தஞ்சம். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு வெள்ளம் மோதினாலும், எவ்வளவு புயல் வந்தாலும் நாங்கள் உங்களை நேசிப்போம் ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுவோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்காக அந்த அறுப்புக்கு வாரங்களை, உங்களுக்கு அறுப்புக்கு வாரங்களை தற்காக்கிற தேவன், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். ஆமென். கன்மலையின் தேனினால உங்களை போஷிக்கிறவர், உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுகிறவர், கண்மலை தேனி நல்ல எண்ணெயை உங்களுக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்லவா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உங்களுக்கு பயப்படுகிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நாங்கள் நடுங்குகிறோம் ஆண்டவரே. அதற்கு அடையாளமாக உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம், உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம். நீர் எங்கள் தஞ்சம் ஆண்டவரே, எங்கள் கோட்டை ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய துருகம் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறோம் அப்பா, உமக்கு கீழ்ப்படுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரீபா லாபா ஓ ரபா ஷந்தலா. எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மாலை தேடும்படியும் என்னையும் தருபவன் அல்லவோ, கண்மாலை தேடும்படியும் என்னையும் தருபவன் அல்லவோ. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும்
பிளந்து போகும் ஹalleluya யுத்த சேனையும் அவர் அவிழ்ந்திடும் நமக்காக செய்கிறவர் கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அவிழ்ந்திடும் எங்கள் பராக்கிரமே எங்கள் பலரும் நீரே ஜெயமெடுப்போம் எங்கள் பராக்கிரமே எங்கள் பலரும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே ஆமென் ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே எவ்வளவு அலைகள் மோதி அடித்தாலும் கடவாத வடிக்கும் ஆண்டவரே, எவ்வளவு இறைந்தாலும் ஆண்டவரே அவைகள் அதற்கு மிஞ்சி வராதபடிக்கு ஒரு எல்லையை, ஒரு நல்ல கடவாதிருக்கிற ஒரு எல்லையை ஆண்டவரே நீர் கடலுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அது மாத்திரமல்ல அப்பா, ஆண்டவரே யார் யார் குடும்பங்களிலே அப்பா இவ்வளவு போராட்டங்களோடு அலைகளோடு பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இறையாதே அமைதலா இரு என்று சொல்லுங்க ராஜா. காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவரே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லுங்கப்பா. போதும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும். இப்பொழுது இறங்குவீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் இல்லையே, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலையே, எங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்தந்த சீசன்ல அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எந்த நேரத்துல மழை வேணுமோ ஆண்டவரே, ஆண்டவரே பின்மாறி முன்மாறி வேணுமோ நீங்க ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. அந்தந்த நேரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த ஒரு ஹார்வெஸ்டை அவர்கள் சுதந்திரிக்கும்படி அப்பா அவர் தற்காக்கிற தேவன் அல்லவா. உமக்கு நன்றி தகப்பனே. பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. இவர்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க, ஒரு குறையில்லாமல் காத்து கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ள ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு பயந்திருப்போம் ஆண்டவரே, உங்களை கனம் பண்ணுவோம் ஆண்டவரே. இனி நாங்கள் உங்களை அசட்டை பண்ண மாட்டோம் அப்பா. உங்களை ஆண்டவரே அசட்டை பண்ண மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்கு பயப்படுவோம் ஆண்டவரே. எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சத்ருவின் நாச மோசங்களும் நம்முடைய பிள்ளைகளை அணுகக்கூடாது. எந்த அலைகளும் மோதி அடிக்க கூடாது. எந்த இரைச்சலும் இவர்கள் காதுகளிலே கேட்க கூடாது. அந்தந்த சீசன்ல அதினதின் ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது வாழாமல் எப்ப வாழ முடியும் அப்பா. ஆகவே அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்தந்த நன்மையை அந்தந்த சீசன்ல அந்தந்த பருவத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். வீடுகளுக்குள்ளே உமக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை வாழட்டும் அப்பா. தீமையை வெறுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா.
ஆண்டவரே, எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் அப்பா நாங்கள் தொடர்ந்து 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே இந்த நன்மைகளை உங்களுக்கு வரவொட்டாது இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தடையாயிருக்கிற எங்களுடைய பாவங்கள், உமக்கு பயப்படாத தன்மைகளை கர்த்தர் மாற்றி போட்டு அந்த நன்மைகளை அனுபவிக்க கிருபை தார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர் இல்லையா, தைரியமா எங்கள் தேவனே, இப்படிப்பட்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி துதித்து விட்டு இயேசு சந்திக்கிற ஊழியங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக, எல்லாருடைய பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.